கேஎல் ராகுல கேப்டனா போடாம அக்சர் பட்டேல் கேப்டனா போட்டிருக்காங்க. அக்சர் பட்டேல் கேப்டன்சிக்கு அண்டர்ல டெல்லி நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாங்களா? இந்த ஒரு கேள்வி தாங்க எல்லார் மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெல்லியோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது இப்படின்றதான் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெல்லியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்களோட பவுலிங்கு பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்குங்க. ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஸ்ட்ராங்காக வந்துருக்குங்க. இதில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்க் இருக்காரு, நட்ராஜன் இருக்காரு, முகேஷ் குமார் இருக்காரு. இவங்களோட காம்போ வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபாஸ்ட் பவுலிங் தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தா அடுத்த ஸ்பின்னர்ஸும் அதை விட ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. ஏன்னா குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஸ்பின்னர்ஸ், சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் பட்டைய கலப்புன ரெண்டு ஸ்பின்னர்ஸும் இந்த டீமில் தான் வந்திருக்காங்க. அதனால் ஓவராலாக டெல்லி டீமோட பவுலிங்கை பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட பவுலிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்குங்க. இது வந்து டெல்லி டீமோட பெரிய ஸ்ட்ரென்த்தாக வந்திருக்கு. அடுத்து இவங்க கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, இவங்களோட டாப் ஆர்டர் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்க போதுங்க. ஏன்னா ஓப்பனிங்கில் ஜேக் ஃப்ரேசரும் டுப்ளிசஸும் தான் களமிறங்க வாய்ப்பு இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் ஒன் டவுனாக கேஎல் ராகுல் களமிறங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓவராலாக பார்க்கும்போது டெல்லியோட டாப் ஆர்டர் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்குங்க. இதுவும் டெல்லிக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக வந்து அமைய போகுது. அதுக்கப்புறம் டெல்லியோட வீக்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கிற மாதிரி வந்து தெரியுதுங்க. ஏன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே கன்சிஸ்டண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸாக வந்து இல்லை. ஓவராலாக வந்து மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ இந்த டீமில் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் தாங்க அதிகமாக வந்திருக்காங்க. அதனால் டெல்லி டீமை பொறுத்த வரைக்கும் இவங்களோட டாப் ஆர்டர் நல்லா இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் பேட்டிங் வந்து மோசமாக இருக்க மாதிரி தாங்க வந்து தெரியுது. ஓவராலாக நம்ம டெல்லி டீமை பற்றி ஒத்த வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, இவங்களோட பவுலிங் ஸ்ட்ராங்கு, பேட்டிங் கொஞ்சம் வீக்கு, அப்படி தாங்க வந்து சொல்லணும். இப்போ டெல்லியோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங்கில் ஜேக் ஃப்ரேசர், டுப்ளிசஸ் இவங்க வந்து களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒன் டவுனில் கேஎல் ராகுல் வந்து களமிறங்க சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அபிஷேக் போரல், ஸ்டப்ஸு, அசுடோஷ் சர்மா ஆர் சமீர் ரிஷி, அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல். அப்புறம் பவுலர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க், அப்புறம் வந்து முகேஷ் குமார், நட்ராஜன். ஸ்பின்னர்ஸில் வந்து குல்தீப் யாதவ். இதில் இம்பேக்ட் பிளேயராக மோஹித் சர்மா களமிறங்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக வந்திருக்குங்க. ஓவராலாக டெல்லி டீமை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பேலன்ஸான டீம் மாதிரி தான் வந்து தெரியுது. ஆனால் அக்சர் பட்டேல் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு. அவர்கிட்ட கேப்டன்சி பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க. கேப்டன்சி பொறுப்புனால ப்ரெஷர் ஆகாமல் அதே பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாருன்னா பரவாயில்ல. கேப்டன்சி பொறுப்புனால தேவையில்லாமல் ப்ரெஷர் ஆகி அக்சர் பட்டேல் சொதப்புனார்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும். அதனால் டெல்லி டீம் இந்த ஐபிஎல்லில் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெல்லி டீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.